ஈரோடு மாவட்டத்தில் சித்தோடு காவல் நிலைய எல்லையில் கோணவாய்க்கால் பகுதியிலிருந்து ஒரு குழந்தை 16ஆம் தேதி அதிகாலை வந்து கிட்னாப் பண்ணதான் எங்களுக்கு ஒரு தகவல் இருந்து அது சம்பந்தமாக வழக்கு பதிவு செய்து ஏடிஎஸ்பி தங்கவேல் அவர்களுடைய தலைமையில் இப்போ 7 டீம் ஸ்பெஷல் டீம் வந்து புலன் விசாரணையில் ஈடுபட்டு இருக்காங்க. இந்த வழக்கில் இது வரைக்கும் அந்த சமயத்தில், அதாவது சுமாராக ஒரு 12:30லேருந்து 1 மணிக்குள்ள குழந்தை கடத்தப்பட்டதாக எங்களுக்கு தகவல். அந்த சமயத்தில் அந்த இடத்த கிராஸ் பண்ண 120 வாகனங்களை வந்து நம்பர் எடுத்து சிசிடிவியில் கேமராவில் வாட்ச் பண்ணி நம்பர் எடுத்து ஒரு வண்டியாக செக் பண்ணிட்டு இருக்கோம். அது தவிர ஏற்கனவே இந்த மாதிரியான வழக்குகளில் சம்மந்தப்பட்ட குற்றவாளிகள் நம்ம 8 மாவட்டத்தில் இருந்து ஒரு 41 குற்றவாளிகளை வந்து போய் செக் பண்ணியிருக்கோம். அதில் சில க்ளூஸ் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அது இல்லாமல் இப்போ எக்ஸிட் என்ட்ரி 2 பக்கமும் இருந்து சுமார் 33 லொக்கேஷனில் இருக்கிற 120 கேமராவை வந்து நம்ம எடுத்து அதை வந்து ஒரு டீம் வந்து மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் ஏதாவது க்ளூ கிடைக்குதான்றத மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா இங்கே லோக்கலில் யாராவது குழந்தை இல்லாதவங்க ஏதாவது எடுத்துகிட்டு போயிருக்கலாம், அல்லது இந்த மாதிரி ஏற்கனவே குற்றங்களில் ஈடுபட்டு இருக்கவங்க இதை எடுத்துகிட்டு போயிருக்கலாம் அப்படிங்கிற சம்மந்தமாகவும் நம்ம வந்து விசாரணை பண்ணிட்டு இருக்கோம். இது சம்மந்தமாக டீம் ஸ்பெஷல் டீம் இன்னைக்கு திருநெல்வேலியும் போயிருக்காங்க. ஒரு தகவலின் அடிப்படையில் திருநெல்வேலி போயிட்டு இருக்காங்க. அதனால இந்த வழக்கு வந்து எல்லா விதமான முயற்சிகளும் வந்து காவல்துறை சார்பாக எடுத்துட்டு இருக்கு. விரைவில் வந்து குற்றவாளிகளை பிடிச்சிருவோம். மொத்தம் 33 இடங்கள்ல சுமார் 120 கேமரா கிட்ட நம்ம அசஸ் பண்ணியிருக்கோம். எடுத்திருக்கோம், ஃபுட்டேஜ் எடுத்துட்டோம். அதை மானிட்டர் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். காலதாமத்துக்கான காரணம் வந்து இவர்களுடைய இடம் பார்த்தீங்கன்னா அங்க கோணவாய்க்காலுக்கு அந்த பிரிட்ஜுக்கு அடியில தான் அவங்க குடியிருக்காங்க. அந்த பகுதிகளில் வந்து நமக்கு கேமரா இல்லை. அது தவிர வந்து சுத்தமாக இருட்டாக இருக்கிறதுனால அந்த இடங்களில் வந்து மூவ்மெண்ட்டை வந்து நம்ம அசஸ் பண்ணி எடுக்க முடியல. பெங்களூர் போன்ற மாநிலம் கர்நாடகா மாநிலத்துக்கு வந்து அங்கே இருக்கிற இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம கர்நாடக மாநிலம் இது வரைக்கும் போகலை, இனி போவாங்க. நம்ம ஜோன்ல மட்டும் நம்ம எடுத்திருக்கோம். அந்த 8 மாவட்டங்கள்ல இருக்கிற 24 வழக்குகள் வந்து ஏற்கனவே பதியப்பட்டிருக்கு. அது சம்பந்தப்பட்ட 41 குற்றவாளிகளை வந்து நம்ம கூப்பிட்டு விசாரிச்சாச்சு. அதுல சில சந்தேகங்களின் அடிப்படையில் தான் இன்னைக்கு டீம் வந்து தனிப்படை வந்து திருநெல்வேலி போயிருக்காங்க. சம்பந்தப்பட்டிருக்கலாம். ஏற்கனவே இருக்கிற வழக்குகள்ல வந்து புரோக்கர்ஸ் இருக்காங்க, அவங்களையும் விசாரணை பண்ணிட்டு இருக்கோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.